subscribe our KC Trichy YouTube channel. Like, share, and comment. உன்னிதய வாசல் தேடி வருகின்றேன், என் இதய முறை என்னில் வாருமே. நீ இல்லையேல் நான் இல்லையே, நீ இல்லையேல் நான் இல்லையே, நான் வாழ என்னுள்ளம் வா. உன்னிதய வாசல் தேடி வருகின்றேன், என் இதய முறை என்னில் வாருமே. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் பரிவிரக்கமும் தூய ஆவியாரின் நட்புறவும் தோழமையும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. சகோதர சகோதரிகளே, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியினை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவை, வானதூதர் புனிதர் அனைவரையும், சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமீன். ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. இறைவா, நாங்கள் தொடங்கியிருக்கும் தவ முயற்சிகளை தொடர்ந்து கடைபிடித்திட கனிவுடன் துணை புரிய உம்மை வேண்டுகின்றோம். அதனால் நாங்கள் உடலளவில் மேற்கொள்ளும் தவ முயற்சிகளை நேர்மையான மனதுடன் நிறைவேற்றுவோமாக. உமோடு வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். எசாயா நூலிலிருந்து வாசகம். பிரிவு 58, இறை சொற்றொடர்கள் 1 முதல் 9 முடிய. இறைவனாகிய ஆண்டவர் கூறுகிறார், பேரொளி எழுப்பி கூப்பிடு, நிறுத்திவிடாதே. எக்காலம் முழங்குவது போல் உன் குரலை உயர்த்து. என் மக்களுக்கு அவர்களின் வன் செயல்களையும் யாக்கோபின் குடும்பத்தாருக்கு அவர்களின் பாவத்தையும் எடுத்து கூறு. அவர்கள் நேர்மையானவற்றை செய்யும் மக்களிடம் போலும் தங்கள் கடவுளின் கட்டளையை கடைபிடிப்போர் போலும் நாள்தோறும் என்னை தேடுகின்றார்கள். என் நெறிமுறைகள் பற்றிய அறிவை நாடுகின்றார்கள். நேர்மையான நீதி தீர்ப்புகளை என்னிடம் வேண்டுகின்றார்கள். கடவுளை அணுகி வர விளைகின்றார்கள். நாங்கள் உண்ணா நோன்பிருந்த பொழுது நீர் எங்களை நோக்காதது ஏன்? நாங்கள் எங்களை தாழ்த்தி கொண்ட போது நீர் எங்களை கவனியாதது ஏன் என்கின்றார்கள். நீங்கள் நோன்பிருக்கும் நாளில் உங்கள் ஆதாயத்தையே நாடுகின்றீர்கள்.
உங்கள் வேலையாட்கள் அனைவரையும் ஒடுக்குகின்றீர்கள். இதோ வழக்காடவும் வீண் சண்டையிடவும் கொடும் கையால் தாக்கவுமே நீங்கள் நோன்பிருக்கிறீர்கள். இன்று போல் நீங்கள் உண்ணா நோன்பிருந்தால் உங்கள் குரல் உன்னதத்தில் கேட்கப்படாது. ஒருவன் தன்னை ஒடுக்கிக் கொள்ளும் நாளையா நான் உண்ணா நோன்பின் நாளாக தெரிந்து கொள்வது? ஒருவன் நாணலை போல் தன் தலையை தாழ்த்தி சாக்கு உடையையும் சாம்பலையும் அணிந்து கொள்வதா எனக்கு ஏற்ற நோன்பு? இதையா நீங்கள் நோன்பு என்று ஆண்டவருக்கு உகந்த நாள் என்றும் அழைக்கின்றீர்கள்? கொடுமை தலைகளை அவிழ்ப்பதும் நுகத்தின் பிணையல்களை அறுப்பதும் ஒடுக்கப்பட்டோரை விடுதலை செய்து அனுப்புவதும் எவ்வகை நுகத்தையும் உடைப்பதும் அன்றோ நான் தேர்ந்து கொள்ளும் நோன்பு? பசித்தோருக்கு உங்கள் உணவை பகிர்ந்து கொடுப்பதும் தங்க இடமில்லா வறியோரை உங்கள் இல்லத்திற்கு அழைத்து வருவதும் உடையற்றோரை காணும்போது அவர்களுக்கு ஒடுக்க கொடுப்பதும் உங்கள் இனத்தாருக்கு உங்களை மறைத்து கொள்ளாதிருப்பதும் அன்றோ நான் விரும்பும் நோன்பு? அப்பொழுது உன் ஒளி விடியல் போல் எழும். விரைவில் உனக்கு நலமான வாழ்வு துளிர்க்கும். உன் நேர்மை உனக்கு முன் செல்லும். ஆண்டவரின் மாட்சி உனக்கு பின் சென்று காக்கும். அப்போது நீ ஆண்டவரை மன்றாடுவாய், அவர் உனக்கு பதிலளிப்பார். நீ கூக்குரல் இடுவாய், அவர் இதோ நான் என மறுமொழி தருவார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. திருப்பாடல் 51. நீங்கள் அனைவரும் சொல்ல வேண்டிய பதிலுரை பாடலின் பல்லவி. நொறுங்கிய உள்ளத்தை இறைவா நீர் அவமதிப்பதில்லை. கடவுளே, உமது பேரன்பிற்கேற்ப எனக்கு இரங்கும். உமது அளவற்ற இரக்கத்திற்கேற்ப என் குற்றங்களை துடைத்தருளும். என் தீவினை முற்றிலும் நீக்கும்படி என்னை கழுவியருளும். என் பாவம் அற்றுப்போகும்படி என்னை துடைத்தருளும். பல்லவி. நொறுங்கிய உள்ளத்தை இறைவா நீர் அவமதிப்பதில்லை. ஏனெனில் என் குற்றங்களை நான் உணர்கின்றேன். என் பாவம் எப்போதும் என் மனக்கண் முன் நிற்கின்றது. உமக்கு எதிராக நான் பாவம் செய்தேன், உம் பார்வையில் தீயது செய்தேன். ஏனெனில் பழியினால் உம்மை மகிழ்விக்க முடியாது. நான் ஏரிப்பழி செலுத்தினாலும் நீர் அதில் நாட்டம் கொள்வதில்லை. கடவுளுக்கேற்ற பழி நொறுங்கிய நெஞ்சமே. கடவுளே, நொறுங்கிய குற்றமுணர்ந்த உள்ளத்தை நீர் அவமதிப்பதில்லை. பல்லவி. நொறுங்கிய உள்ளத்தை இறைவா நீர் அவமதிப்பதில்லை. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அதிகாரம் 9. ஆண்டவருடைய உயிருள்ள வார்த்தைகள் 14 தொடங்கி 15 முடிய. அக்காலத்தில் யோவானின் சீடர் இயேசுவிடம் வந்து, நாங்களும் பரிசேயரும் அதிகமாக நோன்பு உம்முடைய சீடர்கள் ஏன் நோன்பு இருப்பதில்லை என்றனர். அதற்கு இயேசு அவர்களை நோக்கி, மணமகன் தங்களோடு இருக்கும் வரை மன விருந்தினர்கள் துக்கம் கொண்டாட முடியுமா? மணமகன் அவர்களை விட்டு பிரிய வேண்டிய காலம் வரும். அப்போது அவர்களும் நோன்பு இருப்பார்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே
கல்வாரி நாயகன் இயேசுவிலும் வியாகுல தாயிலும் எனக்கு பிரியமானவர்களே, தவக்காலத்தினுடைய முதல் வெள்ளிக்கிழமையிலே நாம் இருக்கின்றோம். தவக்காலம் என்பது கடவுளுடைய அருளின் காலமாக இருக்கின்றது. தவக்காலம் என்பது கடவுளுடைய இரக்கத்தை நிறைவாக பெறுகின்ற காலமாக இருக்கின்றது. தவக்காலம் என்பது கடவுளுடைய அன்பை சுவைக்கக்கூடிய காலமாக இருக்கின்றது. சிலுவை என்று சொன்னவுடனே பல நபர்கள் அதை துன்பம் என்றும் துயரம் என்றும் நினைப்பார்கள். பல வீடுகளிலே சிலுவையை வைக்க மாட்டார்கள். ஏனென்றால் சிலுவையை வைத்தால் நமக்கு துன்பம் கிடைக்கும் என்று நினைக்கின்றார்கள். அது அல்ல, மாறாக சிலுவை என்பது நம்முடைய வாழ்வுக்கு ஒரு வெற்றி தரக்கூடிய ஒரு சின்னமாக இருக்கின்றது. நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த உலகிலே மனிதராக பிறந்து 3 ஆண்டுகள் அவர் ஏராளமான நல்ல பணிகளை செய்துவிட்டு தந்தையின் திருவுளத்தை நிறைவேற்றுவதற்காக அவர் இம்மண்ணகத்திலே உதயமாகி அதிலும் சிறப்பாக கல்வாரி பயணத்தை தானாக முன்வன்று ஏற்று மானிட மீட்புக்காக தன்னையே கையளித்தார் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. சிலுவை நம்முடைய வாழ்விலே ஒரு அங்கமாக இருக்க வேண்டும். அதிலும் சிறப்பாக நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவருடைய வாழ்விலே அந்த சிலுவை பயணம்தான் அவருக்கு ஒரு இலக்காக இருந்தது. 3 முறை நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த மண்ணிலே விழுந்தார். விழுந்தவுடன் அவர் எழுந்து வீறு நடை போட்டு மீண்டும் தன்னுடைய பயணத்தை கல்வாரி நோக்கி சென்றார். கல்வாரியிலே தன்னுடைய உயிரை நமக்காக தந்தார், நம்முடைய மீட்புக்காக தந்தார். அன்பிற்கினியவர்களே, துன்பம் நம்முடைய வாழ்விலே ஒரு அங்கமாக இருக்கின்றது. துன்பம் இல்லாமல் நம்முடைய வாழ்விலே இனிமையான காரியங்களை நம்மால் செய்ய முடியாது. ஆம், துன்பம் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இவ்வுலகிலே வாழ்ந்த பொழுது ஏராளமான பணிகளை அவர் செய்திருந்தாலும் கூட சிலுவை பயணத்திலே அவர் நமக்கு தந்த அந்த ஒரு வாழ்வுதான் இன்றளவும் நமக்கு நம்முடைய கிறிஸ்தவ சாட்சிய வாழ்வுக்கு முன்னுதாரணமாக முன் வாழ்வாக அமைகின்றது. இன்று வாசிக்கப்பட்ட இந்த நற்செய்தி வாசகத்தில் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்கு அழகிய பாடத்தை கற்றுத்தருகின்றார். பல நோன்புகளை நாம் இந்த தவக்காலத்தில் கடைபிடித்து கொண்டிருக்கின்றோம். உண்ணாமல் நோன்பு இருக்கின்றோம், செயல்களை செய்கின்றோம், தவ செயல்களை செய்கின்றோம். அதிலும் சிறப்பாக இந்த ஆண்டு நம்முடைய திருத்தந்தை அவர்கள் வார்த்தைகளிலே நோன்பை கடைபிடிக்க வேண்டும் என்று நமக்கு கூறுகின்றார். எப்படி வார்த்தைகளிலே நோன்பை கடைபிடிப்பது என்று நாம் ஆழமாக யோசிக்கின்ற பொழுது நாம் பேசுகின்ற வார்த்தை பிறருடைய வாழ்வுக்கு ஒரு முன்னேற்றம் தருகின்றதாக இருக்கின்றதா, அல்லது பிறருடைய வாழ்விலே ஆறுதலை தருகின்றதாக இருக்கின்றதா? அதிலும் சிறப்பாக நாம் பேசுகின்ற வார்த்தைகள் பிறருக்கு ஆறுதலையும் மன அமைதியும் தருகின்றதா என்பதை நாம் சற்று ஆழமாக யோசித்து பார்க்க வேண்டும். இன்றைய சூழ்நிலைகளிலே வார்த்தைகளினால் பல பிரச்சனை, வார்த்தைகளினால் பல பிரிவுகள், வார்த்தைகளினால் பல உறவு சிக்கல்கள் என்று நாம் அடுக்கிக் கொண்டே போகலாம். நம்முடைய வார்த்தைகளினால் பிறருடைய மனதை காயப்படுத்தி இருக்கலாம். நம்முடைய வார்த்தைகளினால் பிறரை புரணி பேசிக்கொண்டு இருக்கலாம். நம்முடைய வார்த்தைகளினால் பிறருடைய நற்பெயரை களங்கப்படுத்தி இருக்கலாம். அதிலும் இன்னும் அதையும் அடுக்கிக் கொண்டே போகலாம். நம்முடைய வார்த்தைகளினாலே
நாம் நோன்பை கடைபிடிக்கின்ற பொழுது அதுவும் இந்த ஆண்டு அது ஒரு சிறந்த நோன்பாக இருக்கும். என் அன்பிற்கினியவர்களே, நாம் சற்று ஆழமாக யோசித்து பார்ப்போம். பல நோன்பு முயற்சிகளை கடைபிடித்து கொண்டிருக்கக்கூடிய நாம் இந்த ஆண்டு சிறப்பாக நம்முடைய வார்த்தைகளிலே நாம் நோன்பை கடைபிடிப்போம். நாம் பேசுகின்ற ஒவ்வொரு வார்த்தைகளையும் பிறருடைய மனதை புண்படுத்தாமல் பிறருக்கு ஆறுதல் தரக்கூடியதாக, பிறருடைய வாழ்வில் முன்னேற்றத்தை தரக்கூடியதாக இருக்க நாம் முயற்சி செய்வோம். இன்னும் சிறப்பாக மௌன நோன்பை நாம் கடைபிடிப்போம். என்னடா மௌன நோன்பு என்பது? நம்முடைய அன்றாட மனித வாழ்விலே நாம் அதிகமாக பேசிக்கொண்டே இருக்கின்றோம். ஒரு நிமிடம் கிடைத்தாலும் பேசிக்கொண்டே இருக்கக்கூடிய இந்த இணையதள உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற நாம் இந்த தவ காலத்தில் நம்முடைய வார்த்தைகளையும் நம்முடைய சொற்களையும் சற்று குறைத்து விட்டு கடவுளுடைய வார்த்தைகளை கேட்கக்கூடிய ஒரு நல்ல மனிதர்களாக நாம் வாழ முயற்சிப்போம். அதிகமாக பேசாமல் சற்று குறைவாக பேசி கடவுளுடைய வார்த்தைகளை நம்முடைய செவிகளிலே கேட்டு கடவுளுடைய வார்த்தைகளை நம்முடைய உள்ளத்திலே இருத்தி நாம் ஒரு புதிய மனிதர்களாக, புதிய மனமாற்றம் அடைந்த மனிதர்களாக வாழுகின்ற பொழுதுதான் இது ஒரு உண்மையான நோன்பாக இருக்கும். ஆம் அன்பிற்கினியவர்களே, நாம் சற்று ஆழமாக சிந்தித்து பார்ப்போம். நாம் வாழுகின்ற இந்த நவீன அறிவியல் தொழில்நுட்ப உலகத்தில் ஒவ்வொரு நாளும் வேகமாக ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய இந்த உலகத்தில் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த ஆண்டு இந்த தவக்காலத்தில் இந்த முதல் வெள்ளிக்கிழமையிலே நம்முடைய நோன்பு உண்மையான நோன்பாக இருக்க வேண்டும் என்று நமக்கு அழைப்பு விடுக்கின்றார், நமக்கு அன்பான கட்டளை இடுகின்றார். எனவே நம்முடைய வார்த்தைகளிலே நம் நோன்பை கடைபிடிப்போம். இரண்டாவதாக மௌன நோன்பை கடைபிடித்து கடவுளுடைய வார்த்தைகளை கேட்டு அதன்படி நடக்கக்கூடிய மனிதர்களாக வாழ முயற்சி செய்வோம். நம்முடைய கல்வாரி நாயகன் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் உங்களுடைய பிள்ளைகள் பேரப்பிள்ளைகள் நீங்கள் செய்கின்ற பணிகள் தொழில்கள் வியாபாரங்கள் கடவுள்தாமே ஆரோக்கியமான உடல் நலத்தை தந்து உங்களை காத்து ஆசீர்வதிப்பாராக. காணிக்கை தந்தோம் கர்த்தாவே, ஏற்றுக்கொள் எம்மையே எப்போது. காணிக்கை தந்தோம் கர்த்தாவே, ஏற்றுக்கொள் எம்மையே எப்போதே. கண் கொண்டு பாரும் கடவுளின் மகனே, காணிக்கை யார் தந்தார் நீதானே. காணிக்கை தந்தோம் கர்த்தாவே. ஆலயத்தின் வாசல் வந்தால் அழுகை வருகுதே. ஆன மட்டும் அழுது விட்டால் அமைதி பெருகுதே. கண்ணீரை போல காணிக்கை இல்லை. கண்ணீரை போல காணிக்கை இல்லை. கண் கொண்டு பாரும் கடவுளின் மகனே, கண்ணீரின் அர்த்தங்கள் நீதானே. சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி
எல்லாம் உள்ள தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரவின் அனைத்து நலனுக்காகவும் உமது கையில் இருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, தவ காலத்தில் நாங்கள் மேற்கொள்ளும் தியாகத்தை உமக்கு ஒப்பு கொடுத்து உம்மை வேண்டுகின்றோம். அது எங்கள் மனங்களை உமக்கு ஏற்றவையாக மாற்றி மிகுந்த ஆர்வத்துடன் நாங்கள் எங்களை கட்டுப்படுத்தி வாழ எங்களுக்கு ஆற்றல் அளிப்பதாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதை எங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். எங்கள் தவ முயற்சிகளால் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்தவும், எங்கள் ஆணவத்தை தளர்க்கவும், ஏழைகளுக்கு உணவளிக்கவும், இவ்வாறு உமது கனிவிரக்கத்தை பின்பற்றவும் நீர் திருவுளமானீர். ஆகவே எண்ணற்ற வானதூதரோடு சேர்ந்து நாங்களும் உம்மை போற்றி புகழ்ந்தேத்தி ஒரே குரலில் சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மன்னகமும் உமது ஆட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உள்ளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாகச் செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் ஆரோக்கியராஜ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தலும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகிலே உமக்கு உகந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று
திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் அனைவருமே இணைந்து நம்பிக்கையோடு மன்றாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, முது பெயர் தூயதென போற்ற பெறுக. முது ஆட்சி வருக. முது திருவுள்ளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்குட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு திருவாய் மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கேற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமேன். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஆண்டவர் தருகின்ற அமைதியை ஒருவர் மற்றவரோடு பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்காக சிலுவையில் தன்னையே அர்ப்பணித்த தெய்வம். இந்த தெய்வத்தினுடைய விருந்துக்கு அழைக்கப்பட்ட நம் அனைவருமே பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீரின் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். ஆசை திருவிருந்துக்கான மன்றாட்டு. ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும் என்று நூற்றுவர் தலைவன் ஜெபித்தது போல நாங்களும் இப்போது உம் திருப்பாதம் பணிந்து வேண்டுகிறோம். இனிய இயேசுவே, நாங்கள் தகுதியற்றவர்களாய் இருந்தாலும் எங்கள் தகுதியின்மையை பாராமல் நீர் எங்கள் உள்ளங்களில் எழுந்து வாரும். உம் அன்பிலும் அருளிலும் நாங்கள் நிலைத்திருக்க எம்முள் எழுந்து வாரும். உம் பிள்ளைகளாக உயிருள்ள உண்மை சாட்சிகளாக உமது நற்செய்தின்படி வாழ்பவர்களாக எங்களை உருமாற்ற வாரும். தந்தையின் திருவுளப்படி வாழ்ந்திட எங்களுக்கு துணை புரிந்திட வாரும். நன்மை செய்வதில் ஆர்வமுள்ளவர்களாய் தீமைகள் அனைத்திலிருந்தும் விடுதலை பெற்றவர்களாய் வாழவும் எங்களை வழிநடத்த வாரும். எல்லா நலன்களும் வளங்களும் எங்களை நிரப்ப வாரும். ஆமேன். நன்றி கூறி மன்றாடுவோமாக. எல்லாம் வல்ல இறைவா, இம்மறை நிகழ்வில் பங்கேற்பதன் வழியாக நாங்கள் குற்றங்கள் அனைத்திலுமிருந்தும் தூய்மை பெற உம்மை வேண்டுகின்றோம். அதனால் உமது பரிவிரக்கத்தின் பயன்களை அடைய நாங்கள் தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி.
இயேசுவின் அன்பை மறந்திடுவாயோ மறந்திடுவாயோ மனித பண்பிருந்தால் இயேசுவின் அன்பை மறந்திடாதிருக்க நீ சிலுவையிலே மறந்திடாதிருக்க நீ சிலுவையிலே மரித்து தொங்கிடும் காட்சி மனதில் நில்லாதோ இயேசுவின் அன்பை மறந்திடுவாயோ மறந்திடுவாயோ மனித பண்பிருந்தால் இயேசுவின் அன்பை. நிலையான புகழுக்குரிய தூயரே நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் போற்றியும் மாற்றியும் உண்டாக கடவுது. தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமீன். Subscribe our KC Trichy YouTube channel. Like, share and comment.